ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு வகையான திருமண நிதி உதவி திட்டம் வழங்குறாங்க. இப்போது என்னமான ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக பல்வேறு வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வழங்குறாங்க. இப்போதைக்கு தமிழகத்தில் 4 வகையான திட்டங்கள் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, அந்த தாலிக்கு தங்கமும் வழங்குறாங்க. ஸோ இப்போ அந்த 4 ஸ்கீம் என்ன, அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெண்களாக இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நீங்கள் வேற ஒரு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு பட்டதாரி அல்லாதவர்களுக்கு, நீங்கள் டிகிரி முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் கேஷ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 கிராமுக்கான தங்க நாணயம் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கேஷ் கொடுக்குறாங்க, 8 கிராம் தங்க நாணயம் வழங்குறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் மூலமாக ப்ரொவைட் பண்ணுற பெனிஃபிட். இதுக்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணமகளின் குறைந்தபட்ச வயது 20. ஸோ 20 வயசு குறைந்தபட்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் மணமகன் 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரைடுக்கான 20 வயசுக்குள்ளே இருக்கணும், 20 வயசுக்கு மேலே இருக்கணும் குறைந்தபட்சம். மணமகனுக்கு 40 வயசுக்குள்ளே நீங்கள் திருமணம் ஆகிக்கணுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மறுமணம் செய்த நாள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டு நீங்கள் வேறு மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான அந்த அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஹஸ்பண்ட் இறக்காமல் நீங்கள் வேறு மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் இறந்து இன்னொருத்தர் பார்த்தா மறுமணம் செய்வாங்க பாருங்கள், வேறு திருமணம் செய்வாங்க, அவங்களுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய், அதாவது 25,000 ரூபாய் பார்த்தா படிக்காதவங்களுக்கு கிடைக்கும். அந்த 25,000 ரூபாயை 15,000 ரூபாய் பார்த்தா இசிஎஸ் மூலமாகவும் 10,000 ரூபாய் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் போட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 கிராமுக்கான கோல்டு காயின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு தேர் இஸ் நோ இன்கம் சீலிங். உங்களுக்கு பார்த்தா இன்கம் தேவைப்படாது. ஸோ இன்கம் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ இன்கம் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரெஸ்கிரைப்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்கம் லிமிட்டும் தேவையில்லை, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு 25,000 ரூபாய் இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கும். ஒருவேளை டிகிரி அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் 30,000 ரூபாய் இசிஎஸ் மூலமாக கையில் கொடுத்துருவாங்க. மீதி 20,000 ரூபாய் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 20,000 ரூபாய்க்கான வட்டிலாம் இரட்டை இருக்கும், தேவையான அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து 2வது திட்டம் என்ன அப்படின்னா, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம், இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் திருமணம் ஆக போகுது அப்படின்னா அவங்களுக்கு அப்பா இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் இந்த திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பெண்கள் திருமணம் பண்ண போகிறாங்க, அவங்க அப்பா உயிரோடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம், உங்கள் அம்மா பார்த்தா ஒரு விதவையாக இருக்கான அந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெனிஃபிட். அதாவது பட்டதாரி அல்லாதவர்களுக்கு, ஸோ பட்டதாரி டிகிரி டிப்ளமோ முடிக்காதவங்களுக்கு 25,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பார்த்தா மொத்தமாக 25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க 50,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கு
அதுக்கடுத்து 3வது திட்டம் என்ன அப்படின்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, அப்பா அம்மா இறந்துருக்காங்க, ஆதரவற்றோராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த திட்டம் மூலமாக பயன்பெறுவதற்கு வயது, வருமான உச்சவரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, வருமான வரம்பு உச்சவரம்பு எதுவுமே கிடையாது, குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆதரவற்ற பெண்கள் திருமணம் பண்ண போகிறா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. எந்த விதமான எலிஜிபிலிட்டியுமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பட்டாதாரி அல்லாதவர், ஸோ நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. ஒருவேளை டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க விண்ணப்பங்களை திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பாக அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா திருமணம் என்னைக்கு நடக்குதோ அதுக்கு 40 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அன்னை தெரசாக்கான ஸ்கீம். ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான இன்கம் லிமிட்மோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அல்லது வந்து பார்த்தா உங்களுடைய ஏஜ் லிமிட் எதுவுமே வந்து கிடையாதுங்க. இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் அர்பன் கேலாக இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி இன்டர் கேஸ்ட் ஸ்கீம் இருக்குது பாருங்கள், கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம் வந்து வழங்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் மொத்தமாக வந்து பார்த்தா ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்கீம் 1 பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நார்மல் எஸ்சி எஸ்டின்னு கிடையாது. இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எஸ்சி எஸ்டிக்குள்ளே மேரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி, அவங்களுக்குள்ளே மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா எஸ்சியாக இருக்கேன்னா நான் வந்து எம்பிசியாக இருக்க கேர்ளை நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணலாம். இதுவே நான் எஸ்சியாக இருந்து ஆப்போசிட்டில் இருக்க எஸ்சி பெண்களை மேரேஜ் பண்ணக்கூடாது, அதேமாதிரி நான் எஸ்சியாக இருந்து எஸ்டி பெண்களை மேரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணுறது தான் இன்டர் கேஸ்ட் மேரேஜாக கொண்டு வந்திருக்காங்க. கலப்பு திருமணம் என்பது எஸ்சி எஸ்டி அதேமாரி பிசி எம்பிசி அதை மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்சி எஸ்டி ஒரு கேட்டகரி, பிசி எம்பிசி ஒரு கேட்டகரினா ஸோ அந்த ஆப்போசிட் கேட்டகரி எஸ்சி பிசி மேரேஜ் பண்ணலாம், அதேமாதிரி எஸ்சி எம்பிசி மேரேஜ் பண்ணலாம், அதேமாரி வந்து பார்த்தா எஸ்டி பிசி பண்ணலாம், எஸ்டி எம்பிசி பண்ணலாம், அந்த மாதிரி மாற்றி பண்ணணும். ஸோ எஸ்சி எஸ்டிக்குள்ளே பண்ணக்கூடாது, பிசி எம்பிசிக்குள்ளேயும் மேரேஜ் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்டில் பண்ணுறது தான் இன்டர் கேஸ்ட் மேரேஜாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 8 கிராம் தங்கம் வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரைட் ஷுட் ஹேவ் பாஸ்டு 10th ஸ்டாண்டர்ட், அட்லீஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாயும் 8 கிராம் தங்கமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த 25,000 ரூபாய் வந்து பார்த்தா இசிஎஸ் மூலமாக 15,000 ரூபாய் போட்டுருவாங்க, 10,000 ரூபாய் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸோ நீங்கள் ஒருவேளை 5th பாஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எஸ்டி கேஸ்ட்டாக இருந்து 5th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா எஸ்சி பிசி எம்பிசிக்கு வந்து மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிக்கு மட்டும் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம். டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு நாள் தள்ளி போனாலும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் மினிமம் வந்து பார்த்தா 18 வயது கம்ப்ளீட் ஆனவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்டர் கேஸ்ட் மேரேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஆப்போசிட்டில் இருக்க பிசி எம்பிசிக்குள்ளே மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி பிசி எம்பிசி ஆப்போசிட்டில் இருக்க எஸ்சி எஸ்டி கேட்டகரி கூட மேரேஜ் பண்ணுறா மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்கீம் 1 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கீம் 2 பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் 2 கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா 50,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 8 கிராம் தங்கம் வந்து கொடுக்குறாங்க. அந்த 50,000 ரூபாயை 30,000 ரூபாய் இசிஎஸ் மூலமாக கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் மூலமாக வந்து வைக்கிறாங்க, பத்திரமா வந்து கொடுத்துருவாங்க. இது யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. 10th பாஸ் பண்ண 25,000 ரூபாய், டிகிரி முடித்தவங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிப்ளமோ ஹோல்டருக்கும் 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி 2 வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி
வரைக்கும் 18 வயசு ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குன்றத தெளிவாக கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதான் மொத்தமாக 4 ஸ்கீம் தமிழக அரசு அந்த சார்பில் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க பாருங்கள். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சார்பில் தமிழக அரசு 4 வகையான மேரேஜ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி மூலூர் ராமமிர்தம் ஸ்கீம் இருந்து அந்த ஸ்கீம் இருக்க சொல்ல நிறைய பேர் இந்த உதவித்தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணாங்க. பட் அந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தா அந்த காலேஜ் படிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அந்த ஸ்கீமை வந்து மாற்றிட்டாங்க. அதன் காரணமாக மீதி இருக்க 4 ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. 4 ஸ்கீம் யாருமே அப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்டதில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு இசேவை வெப்சைட்டில் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணுங்கள். பண்ண தெரியாதுன்றவங்க நியரஸ்டாக இருக்க இசேவை மையத்தில் போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதாவது உங்கள் டிஎன்இஜே வெப்சைட்டில் போய்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கான ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னா அன்னை தெரசா அப்ளை பண்ணுறவங்க அந்த ஸ்கீம் கொடுத்துக்கலாம். தர்மாம்பால் ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இவிஆர் மணியம்மாள் ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, 4 ஸ்கீமுக்குமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்தா இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ மீதி 3 ஸ்கீமில் எந்தெந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான காமன் டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்த்தலாம். ஸோ கம்பல்சரி 2 பேரோட ஃபோட்டோ தேவைப்படும். மணமகன் மற்றும் மணமகள் 2 பேர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேரோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேரோட ரேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் 3 டாக்குமெண்ட்ஸுமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேங்க் புக் கேட்பாங்க, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா அம்மையார் நினைவு அர்பன் சேர், அதாவது பார்த்தா ஆதரவற்றோராக இருக்காங்க, பேரண்ட்ஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றவங்க பேரண்ட்ஸுக்கான டெத் சர்டிஃபிகேட் 2 பேரண்ட்ஸ்க்கான டெத் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விடோ ரீமேரேஜ் அப்ளை பண்ணுறவங்க ப்ரீவியஸாக இருக்கிற ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்காஸ்ட் மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்க இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஸோ 2மே இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சர்டிஃபிகேட்டுமே கம்பல்சரி அவசியமானது. ஓகே, ஸோ இதான் பேசிக்காக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ விடோ டாட்டர் மேரேஜுக்கு வந்து ஃபாதரோட டெத் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்பாங்க. ஸோ இதான் பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்களே கூட ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணலாம். தெரியாதவங்க நியரஸ்ட்டாக இருக்க இசேவை மையத்தில் போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.